அப்புறம் நான் பார்த்தேன், ஏஜ் வந்து எனக்கு இடிச்சுது. என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது. +1 +2 படிக்கிற பொண்ணு மாதிரி. எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு போய் அந்த நிலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு. அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன். அம்பியா வந்தது. வந்து சார் 2 சேச்சியானு அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சினிமா அடுத்து தூரம் போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அதில் போட்டிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசுறதுனா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். டகான்னு பார்த்தா எங்கள் டைரக்டர் மாதிரி அதையும் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும் போது எப்படி இருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க. என்னென்னா அது யார் கையில் படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க. அந்த மாதிரி அபிராமியை மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார். அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே அது ஒரு 2-3 படம் பார்த்தேன். அதில் தான் அவருக்கு நிறைய ஸ்கோப் கிடைச்சிது. நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வந்துட்டு அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து படம் 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க.